சொல்றதை பார்த்தோம்னா இவங்க 2 பேர் போலியா போட்ட மனுவில் தான் தீர்ப்பாயிருக்கு. மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொன்னார்ல, ஃப்ராடலன்ட் பெட்டிஷன்னாங்களா, PH தினேஷ் பெட்டிஷன். அன்னைக்கு இரவே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, குறைந்தபட்சம் ஒரு CBCID விசாரணை போட்டு டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அதே வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்கலாமா? இததான் அரசு தரப்புல ஆஜர்னா மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொல்றாரு, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வரும்போதே நம்ம சொன்னோம், மேல்முறையீடு போனாங்கன்னா இது கண்டிப்பா இந்த தீர்ப்பு நிக்காது. அர்ஜுன் அதை கருத்து சொல்லியிருக்காரு, அதை நீங்களாம் போடாதீங்க. அரசு தரப்பை பொறுப்பெடுத்துக்க சொல்றதுக்கு இங்க யாருமே கேள்வி எழுப்பல. ஆரம்பம் முதல்ல சட்ட நெறிமுறைகளுக்கு முரணாக அவர்களை குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கிவிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே ஒரு SITயும் அமைத்தால், ஒரு தரப்புக்கு எதிரான குற்ற விமர்சனங்கள் எல்லாம் வைத்து விட்ட பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உருவான ஒரு SIT எந்த போக்குல விசாரிக்கும்? அரசியல்ல கவனமே செலுத்தாத ஒரு மக்கள் திரள் இருப்பது நாட்டுக்கு நல்லதா? 2 மனுக்கள் அவங்களுக்கு தெரியாம, மனுதாரருக்கு தெரியாம பொய்யா போட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 ஃப்ராட் இருக்காங்களா, அவர் இதுபடியே தவறுதலாக பெறப்பட்ட தீர்ப்பு நீதியின் பரிபாலனத்திற்கு முன்னால் நிற்காதான்னு கேட்டால் நிற்காது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவருதான் அந்த நிவாரண தொகையெல்லாம் வாங்கணுன்றதுக்காக அங்கதான் நிறைய சந்தேகங்களே உருவாங்க. அங்க இருந்து இப்ப மாத்தி சிந்திக்கணுமோன்ற ஒரு அரசு இதை நான் எப்படி கையாளணும் வருங்காலத்துலன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ஆணையம் போடுறதை எப்படி தடுக்க முடியும்? இந்த பிஜேபி பூஜாண்டி காட்டியே திமுகவை ஆதரிக்கிறது ஒரு மோசமான ஒரு போக்கு. நீங்க ஏன் விஜய் வராரு, ஏன் சீமான் வராருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பதில் நாம் ஒரு இடத்தில் சரியான செயல்பாடுகளை செய்யவில்லை. இதனால என்ன ஆகும்னா, அரசு உண்மையிலேயே இந்த பிரச்சனை செய்யலைன்னா கூட இவன் தான் செஞ்சிருப்பானோ, அதனாலதான் இவன் இவ்வளவு பதட்டம் பாடுறான். செங்களம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர், வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு மிக சிறப்பா இந்த விஜய் வழக்குல தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை, CBI விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற அந்த தனி நீதிபதி தீர்ப்பு விமர்சனம் பண்ணி கண்டிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க தோழர்? ஒரு வழக்கறிஞரா, ஒரு அரசியல் செயற்பாட்டாளரா இந்த வழக்கை எப்படி பார்க்குறேன்னா, இந்த உயர்நீதிமன்றம் குறிப்பா இந்த கரூர் சம்பவம் தொடர்பா நமக்கு இருவேறு கருத்துக்கள் இந்த சமூகத்துல இருக்குது. மக்கள் தரப்புல, பெருவாரியான தரப்புல ஒரு கருத்தும், சிறுபான்மையினரிடம் ஒரு கருத்தும், அறிவுஜீவிகள் மத்தியில ஒரு கருத்தும், தாவேகா தரப்புல ஒரு கருத்தும், அரசு தரப்புல ஒரு கருத்தும். இந்த குற்றத்தை இந்த சம்பவம் ஒரு மனிதனால் ஏற்பட்ட ஒரு அழிவு தான். அதை நம்ம அப்படிதான் பாக்குறோம். அதுல அரசுக்கு ஒரு வாண்டட் நெக்லிஜென்ஸ் பொறுப்பு இருக்கு. அந்த தரப்புக்கும் ஒரு சின்ன பொறுப்பு இருக்கதான் செய்யுது. இங்க என்னன்னா, ஒருத்தரை மட்டும் பொறுப்பெடுத்துக்க சொல்லி நம்ம கேட்டோம். அதுல நியாயமும் இருக்கு. தாவேகா தரப்ப நீங்க பொறுப்பெடுத்துக்க, ஆனா அரசு தரப்பை பொறுப்பெடுத்துக்க சொல்றதுக்கு இங்க யாருமே கேள்வி எழுப்பல. அது அறிவுஜீவிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு குறையா நம்ம பாக்குறோம். இதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில, குறிப்பா என்னோட அம்மாவை கூட எடுத்துக்கோங்களேன், அவங்களே என்ன நம்புறாங்க, தாவேகா தரப்ப அவங்க கிட்ட பேச கிடையாது, எந்த அவங்க இணையத்திலையும் கிடையாது. ஆனா அவங்களுக்கே ஏதோ ஒரு வகையில இங்க எதனா ஒரு இந்த அரசு தரப்பு சார்பா எதனா ஒரு குற்றம் நடந்திருக்குமோன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழல்கள்ல அரசு ரொம்ப எச்சரிக்கையா இந்த மாதிரியான வழக்குகளை கையாண்டிருக்கணும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கக்கூடிய சட்ட நெறிமுறைகள் எல்லாத்தையும் முறைப்படி பின்பற்றிக்கணும். ஆனா அரசு என்ன பண்ணிருச்சுன்னா, தாம் பக்கம் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஆனால் அவங்களுடைய செயல்பாடு ஒன்னொன்னும் எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பம் முதல்ல சட்ட நெறிமுறைகளுக்கு முரணா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா, அவங்க ரொம்ப அநியாயத்துக்கு எங்களை மாதிரியான ஆட்கள் கூட அவங்க அம்பலப்பட்டது எந்த இடம்னா, உயர் நீதிமன்றத்துல தாக்கலான அந்த நீதி பேராணை மனு, குற்றவியல் நீதி பேராணை மனு.
அதுல வந்து பெரிய சந்தேகம் வந்தது. ஏன்னா ஒரு பொதுநல வழக்கு தன்மையிலான ஒரு மனுவை ரிட் ஆஃப் மேண்டமஸ், அதுவும் கிரிமினல் ஜுடிகேச்சர்ல போட்டு அதை ஒரே நாள்ல லிஸ்ட் பண்ணி ஒரே நாள்ல அதுல ஒரு ஆர்டர் வாங்கி, அதுவும் அந்த நீதிமன்ற கொடுக்க முடியாத, இதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற கேள்விக்குள்ள இருக்கு. அந்த தீர்ப்பு வரும்போதே நம்ம சொன்னோம், இது மிக நிச்சயமா இது வந்து மேல்முறையீடு போனாங்கன்னா இது கண்டிப்பா வந்து இந்த தீர்ப்பு நிக்காது. ஏன்னா 3 விஷயம் அவங்க கேட்டாங்க. நீதிபதி வந்து முதல் விஷயம், அவருக்கு இந்த வழக்கை விசாரிக்குவதற்கான ஜுடிகேச்சர் இருக்கா, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா? ஏன்னா மதுரை பெஞ்சோட டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அதே வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்கலாமா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பொதுநல வழக்கு, அதோட பிரேயர் என்ன, அதோட கோரிக்கை என்ன? ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க. எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து நீங்க உருவாக்குங்க, நெறிமுறைகளை உருவாக்குங்க. அது ஏற்கனவே அரசு பண்ணிடுச்சு. அப்பவே அந்த மனு வந்து செயலற்றதா போயிடுச்சு. இன்ஃபெக்சுவஸ்ன்னு வாங்க சட்டத்துல. அப்ப அப்படி ஆயின ஒரு மனுவை அப்படி ஒண்ணு போடுறாரு. அதுல எஸ்ஐடி போட முடியுமா? மூணாவது, எதிர்மனுதாரரா தாவேகா தரப்பு இல்லாத போது அவர்களுக்கு எதிரான கருத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களை குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கிவிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே ஒரு எஸ்ஐடியும் அமைத்தால் அந்த எஸ்ஐடிக்கு ஒரு பயாஸ் வருமா வராதா, ஒரு சார்புத்தன்மை வருமா வராதா? இது மூணாவது கேள்வி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட அதை சுட்டி காட்டியிருக்காங்க. விஜய் மேல நீ குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட கேள்வி உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. இப்ப இவங்க தாவேக்கா ஏன் போனாங்க? உவத்தல் காய்தல் இல்லாம பாப்போமே. தாவேக்கா எதுல போறாங்க? ஐயா, இவங்களுக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்க உரிமை இல்லை. சரி, இவங்க எதிர்மனுதாரராகவே இல்லை, அப்ப ஏன் இவங்க மேல்முறையீடு போனாலும் கேட்கலாம். ஏன் போறாங்க? மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு. சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு பொதுநல வழக்கு போட்ட போது நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதே விஷயத்த நம்ம இந்த வழக்குலயும் சொல்லலாம். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அரசியல் பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அதை நம்ம வந்து கண்ணால பார்த்தோம். உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை, நீங்க வந்து ஓடிட்டீங்க, நீங்க அதை மறைஞ்சு போய் நீங்க தலைமறைவாயிட்டீங்க, கடுமையா அது விமர்சிக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி உரிமை இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் 2023 ஒரு முக்கியமான தீர்ப்புல என்ன சொல்லுச்சுன்னா, நீதிமன்றம் வந்து ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனா செயல்பட முடியாது, ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய நீதிமன்றமா மாற முடியாது, அது வழக்குக்கு என்ன சம்பந்தமா இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும்ன்றதுதான் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல். அதை மீறிதான் இந்த நீதிமன்றத்துல வந்து அப்படியான ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப இவங்க அந்த விமர்சனங்களால் யார் பாதிப்படைஞ்சிருக்கா? தாவேக்கா பாதிப்படைஞ்சிருக்கு. பாதிப்படைஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்க? உச்ச நீதிமன்றம் போறாங்க. இன்னொரு விஷயத்துல அவங்க எதுல பாதிப்படைகிறாங்க? ஒரு தரப்புக்கு எதிரான குற்ற விமர்சனங்கள் எல்லாம் வைத்துவிட்ட பிறகு அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உருவான ஒரு எஸ்ஐடி எந்த போக்குல விசாரிக்கும்? ஒரு வழக்குக்குள்ள போற முறை எந்த ஒரு முன்கருத்து நிலை இருக்கக்கூடாதுன்றது ஒரு முன்கருத்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுல சொல்லியாச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க செயல்படும். அப்ப அதை இது பண்ணிதான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும். இதுதான் இயல்பு. அப்ப இதனால யார் பாதிப்படைவா? தாவேக்கா. இதனாலயே அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்ப இந்த ரெண்டின் அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு தான் கொடுத்திருக்கு இந்த வழக்குல. இன்னும் இது முழுமையான தீர்ப்புல இது வந்து ஒரு இடைக்கால. இததான் வந்து அரசு தரப்புல ஆஜரான மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் வந்து சொல்றாரு, இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு. ஆனால் இடைக்கால தீர்ப்பில் அரசுக்கு எதிராக தான் வந்திருக்கு. அதை திசை திருப்புறாரு. அது இன்னொன்னு கூட பாத்தீங்களா சொல்றாரு பத்திரிகையாளர் சஞ்சீவ் வில்சன், திமுக வழக்கறிஞர் வில்சன். இதுல வந்து அர்ஜுன் அதை வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை நீங்களாம் போடாதீங்க, போட்டா அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் மிரட்டுற மாதிரி ஒரு கூட ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியா மாண்புமை நீதியர் செந்தில்குமார் அவருடைய தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்ற மாதிரியே ஒரு இப்ப நம்மள மாதிரியான ஆட்களுக்கே ஒரு மறைமுக நெருக்கடி எல்லா வகையிலும். இதை வந்து நீங்க விமர்சிச்சீங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பை விமர்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பாவது. நீதிபதியையும் விமர்சிக்கலாம், அந்த விமர்சனம் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாததாக இருக்கணும். அவர் இதனாலதான் இந்த தீர்ப்பை கொடுத்தாருன்னு தான் சொல்லக்கூடாதே தவிர, அவர் தீர்ப்பை வந்து அவரையும் அவர் தீர்ப்பையும் அவர் சட்ட அந்த ஜுடிஷியல் அப்ளிகேஷனையும் அதை நம்ம வந்து தாராளமா கேள்விக்குள்ளாக்கலாம். அது எந்த தடையும் இல்லை. அதே மாதிரி இந்த இதுலையும் நம்ம வந்து வில்சன் அவர் சொல்வது போல அல்ல, நாமும் அதையும் வந்து ஒரு குற்ற இதுவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம்.
இப்ப அந்த ஊடக சந்திப்புல அவர் 2 விஷயம் சொல்றாரு. இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான், ஒன்றும் முழுமையான வெற்றிலாம் கிடைக்கலன்றாரு. ஆனா நான் அதுல இருந்து மாறுபடுறேன். இன்னொன்னு சொல்றாரு தோழர். அதுல அந்த 2 மனுக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம, மனுதாரருக்கு தெரியாம பொய்யா போட்டிருக்காங்க. சரி, அது வந்து நிரூபிக்கப்பட்டால் இந்த தீர்ப்பே செல்லாதாயிடும். நான் இப்பயும் சொல்றேன், ஃப்ராடுலண்டா வாங்கின தீர்ப்புன்றாரு. எது அதுதான் ஃப்ராடுலண்டா சொல்றேன். வாங்கின தீர்ப்பு? இதுல வந்து மொத்தம் 5 மனுதாரர் 5 மனுதாரர் இருக்காங்க. அதுல ஒரு மனுதாரர் யாரு? தாவேகா இருக்காங்க. தாவேகா. தாவேகா மனுல தானே தீர்ப்பு வந்திருக்கு, இடைக்கால தீர்ப்பு. அப்ப இந்த 2 ஃப்ராட் இருக்காங்களா, அவர் இதுபடியே தவறுதலாக பெறப்பட்ட தீர்ப்பு நீதியின் பரிபாலனத்தின் முன்னால் நிற்காதான்னு கேட்டால் நிற்காது. அது உண்மை, அதை நான் மறுக்கல. இப்ப அந்த 2 தரப்பு போலியான மனுதாரர்களா இருந்தாங்கன்னா எது நிக்கும்? இவங்க போட்டிருக்காங்கல்ல தாவேகா. ஆஹ் இப்ப இந்த 2 பேர் தாவேகா போட்ட மனு உண்மையா இல்லையா? இப்ப அவர் எதுவும் சொல்றத பார்த்தோம்னா இவங்க 2 பேர் போலியா போட்ட மனுவுல தான் தீர்ப்பாயிருக்கு. அது கிடையாது. அதனால நிக்காதுன்ற மாதிரி தாவேகா ஒரு வைத்த பிம்பத்தை கோரிக்கை எஸ்ஐடி கோரிக்கை அவங்க வைக்கல. தாவேகா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரை தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை தாவேகா தான் வச்சாங்க. அந்த 2 மனுதாரர்கள் வைக்கல. அப்ப அந்த 2 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா? தாவேகா மனு மீது தான் இந்த உத்தரவு இந்த பிறப்பிக்கப்பட்டதா உத்தரவு எடுத்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சிபிஐ விசாரணை கோரினாங்கன்றாங்களே, சிபிஐ விசாரணை அதை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அது மனு வந்து அதுல வந்து விசாரிக்கிறது. நீங்க தாவேக்காவை முழு முதலா குற்றச்சாட்டும் பண்ணிட முடியாது. ஏன் குற்றச்சாட்டு பண்ண முடியாதுன்னா, அது வந்து பாஜக கூட பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களே கூட அவங்க அந்த மனைவி பேசின அந்த வீடியோவும் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவருதான் அந்த நிவாரண தொகையெல்லாம் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி தன்னை ஒரு மனுதாரரா உருவாக்கிக்கிறாரு அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. சோ இந்த கோணங்கள்ல இருந்தெல்லாம் கூட விசாரிக்க வேண்டிய நிலை இருக்கு. ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெருத்த அடி. ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு உச்சநீதிமன்ற ஒரு இதுல ஒரு உயர்நீதிமன்ற பதிவாளரை நோட்டீஸ் பண்ணி என்ன ரீசனுக்கு இந்த பெட்டிஷனை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கொயர் பண்ணீங்கன்றத கேட்டதே வந்து ஒரு பெரிய, ஏன்னா நீதிமன்றத்துக்கு தெரியாது. இப்ப மாண்புமை நீதியர் வந்து ஒரு வழக்கு வருதுன்னா அவர் விசாரிப்பாரு. நம்மளது வந்து ஒரு அட்வர்சரியல் ப்ராசிக்யூஷன். ஒரு நீதி நடுவர் வந்து ஒரு நடுநிலையா தான் இருப்பார். 2 தரப்பு வழக்கறிஞர் தான் அவருக்கு உதவி பண்ணணும். மனுதாரரும் போலியா இருக்கிறார். அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கு. அரசு தலைமை வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இருக்கிறார், தலைமை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இருக்கிறாரு, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா இருக்கிறார். 2 பேர் இருந்தோம். ஒரே ஒரு வார்த்தை அந்த நீதியர்கிட்ட, ஐயா இந்த வழக்கை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க, இது உங்க உங்க இது ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது, இன்னொன்னு அவங்க அந்த தரப்பை ரெஸ்பாண்டா சேருங்க, இதெல்லாம் யார் சொல்லியிருக்கணும்? அரசு தரப்பு வழக்கறிஞர். அரசு தரப்பு சொல்லாததுனால் என்ன ஆச்சு? இப்ப விளைவு என்ன? உயர்நீதிமன்ற பதிவாளர் இப்ப அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. இப்ப இது யாருக்கு அவமானம்? உயர்நீதிமன்றத்துக்கு சேர்ந்தது. ஆமா, தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு ஒழுங்கா இந்த வழக்கை வந்து எதிர்கொள்ளல. இப்ப மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொன்னார்ல, ஃப்ராடுலன்ட் பெட்டிஷன். PH தினேஷ் பெட்டிஷன் என்ன? இப்ப PH தினேஷோட மனுவை எப்படி பாக்குறது? தூய்மை பணியாளர் போராட்டத்துல யாரோ ஒரு தேன்மொழின்னு ஒரு அம்மாவை வச்சுட்டு ஒரு வழக்கை போட்டு, எந்த தாவேக்காக்கு எந்த வழக்கறிஞர் ஆஜரானார்ல, ராகவாச்சாரி, அதே வக்கீல் தான் அவருக்கு அங்கேயே ஆஜரானாரு. அதே வழக்கறிஞரை வச்சு அந்த பொதுநல வழக்க மூலம் எங்களெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. அநியாயத்துக்கு அடிச்சு நைட்டோட நைட்டா அடிச்சு குப்பைகளை போல வீசி எறிஞ்சாங்க. அதுவும் வந்து ஒரு போலியான மனு. அதே பாணியை இந்த வழக்குலயும் அவங்க கையாண்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு சதி கோட்பாட்டுல உடன்பாடு இல்லை. கரூர் சம்பவத்தை போட்டு பண்ண ஏன் இவ்வளவு மெனக்கெட, ஏன் இவ்வளவு தவறுகள் செய்றீங்க? அங்கதான் நிறைய சந்தேகங்களே உருவாகுது. அங்க இருந்து இப்ப மாத்தி சிந்திக்கணுமோன்ற மாதிரி தோணுது. ஏன் அவசரப்படுறீங்க? உண்மை எங்கே நம்ம தொல்பொருள் பண்ணி எடுக்க வேண்டியதில்லை. உண்மை இருக்குது, அப்படியே விசாரிக்கணும், அவ்வளவுதான். உண்மை சாட்சிகள் போய் சொல்லலாம், சூழ்நிலை போய் சொல்லாது. அப்ப சூழ்நிலை வந்து என்ன நடந்ததுன்றது அங்கதான் இருக்குது. வெட்டினாங்களா, ஆம்புலன்ஸ்ல 100 அதெல்லாம் வந்து விசாரிச்சா தெரியுது. அதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க? இவ்வளவு பெரிய அவசரம் எங்க இருந்து வந்தது? சம்பவம் நடந்த உடனே. இன்னொன்னு, இதையெல்லாம் தாண்டி தாவேகா தரப்புல வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்களில் ஒண்ணு, எப்போது ஏடிஜிபியும் முதன்மை செயலாளரும் ஒரு தரப்பை மற்றும் குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பேட்டி கொடுத்து விட்டார்களோ, அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை
அவர்கள் அடியூட்டி தானே அவங்க செயல்படுவாங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆஹ் வழிகாட்டுதல் என்ன ஆஹ் ஏறத்தாழ அது உத்தரவு போடுற மாதிரி தான். இது ஒண்ணு. உயர் தலைமைச் செயலாளர் இருந்து இவங்க எல்லாம் பேசும்போது ஆஹ் டிஜிபில இருந்து இன்னொன்னு இப்ப அதை தான் அவங்க ஆமா, பின்பற்ற போறாங்க. சட்டத்தோட ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம், நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் டு தேர் ஓன் கேஸ்ன்னுவாங்க. எந்த ஒரு குற்ற சாட்டப்பட்டவரும் அவருக்கான நீதிபதியா இருக்க இருக்க முடியாது. அப்ப ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேலேயும் ஒரு குற்றம் இருக்கு. அன்னைக்கு இரவே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, குறைந்தபட்சம் ஒரு சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்கலாம். அப்போ உங்களை என்ன போன்றதுக்கு என்ன தோணிருக்கோம், ஏப்பா சிபிசிஐடி போட்டிருக்கிறாங்க, பொறுமையா இருங்க, ஏன் அதுக்குள்ள சதிக்குள்ள போறீங்க, சொல்லுவோமா மாட்டோமா? உறுதியா வந்துருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டாங்க. விட்டதுனால இன்னைக்கு இந்த வில்சன் சொல்லும்போது கூட சொல்றாரு, அருணாச்சலம் கமிஷனுடைய விசாரணை நடக்கும், அதை பத்தி எதுவும் நீதிமன்றம் உங்களுக்கு தடையெல்லாம் சொல்லல. அது வந்து அப்படின்றத சம்பந்தமே இல்ல. அதாவது அவங்க தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக. அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் எதுக்கு? எஸ்ஓபி உருவாக்குறது. அதோடைய அரசாணையை தெளிவா போய் பார்க்கணும் எல்லாரும். 3 உட்பிரிவு 1ல என்ன சொல்றாங்கன்னா, யார் பண்ணான்றத உண்மையை கண்டறியணும். இது எந்த காரணத்தினால இந்த 41 பேர் இறந்தா, அது யாரையும் குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்காது அந்த ஆணையம். 2வது மிக முக்கியமான நோக்கம் அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணும். அதனால எஸ்ஓபி ஃப்ரேம் பண்றது வந்து தாவேக்காக்கும் தடுக்க முடியாது, நீங்களும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. ஒரு அரசு இதை நான் எப்படி கையாளணும் வருங்காலத்துலன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ஆணையம் போடுறதை எப்படி தடுக்க முடியும்? அது முடியாது. அந்த ஆணையம் வந்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுல என் அடிப்படை உரிமை மீறப்பட்டா அப்ப நான் வந்து நீதிமன்றத்துல போயிட்டு தீர்வுகளை பெற்றுக்கலாம். சரி, இது வந்து இன்னும் கூட அரசு தரப்பு வந்து ஆளும் தரப்பு வந்து அவங்க தோல்வியையோ அவங்களுடைய பிரச்சனையோ அவங்க ஒத்துக்கிட்டதா இன்னும் அவங்க பொறுப்பெடுத்துக்கல. இல்ல அடிப்படையிலே பாத்தீங்களா, விஜய் கூடுற கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படுதோன்ற ஒரு ஐயப்பாடு கூட. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு வகையில திமுகவுக்கு நன்மை செய்யறாருன்னு வேணாங்க. ஏன் நன்மை செய்யறாரு? அவருடைய ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். அப்ப திமுகவுடைய எதிரான ஓட்டை ஒருத்தன் பிரிக்க வரான்னும் போது ஏன் இவ்வளவு பதட்டம்ன்றேன். உங்களுக்கு எதிரான ஓட்டு பாஸ், அவன் வந்து பாஜக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் வாங்க போறான், இது பண்ண போறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, பாஜக கூட எனக்கு எதிர்கட்சியா வந்துட்டோம், விஜய் வந்துடக்கூடாது. என்ன நம்ம விஜயுடைய அரசியல் வருகையில ஒண்ணுதான் பாசிட்டிவா பார்த்தோம். அரசியல் வகைப்படாத என் ஒத்த வயது இளைஞர்கள் ஏதோ ஒரு அரசியலுக்குள் நுழைகிறார்களே, அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, இதுல போறாங்க. இப்ப அவங்க போயிட்ட பிறகு அவங்களும் அரசியல கவனம் செலுத்துவாங்க. அரசியல்ல கவனமே செலுத்தாத ஒரு மக்கள் திரள் இருப்பது நாட்டுக்கு நல்லதா? நீங்களும் அரசியல் அந்த சூழல் ஒரு நாட்டுக்கு நல்லதா? ஆபத்தானது. அப்ப ஏதோ ஒண்ணு அவன் அரசியல கவனிக்கிறான்ல. இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை தேடுறாங்க, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 20 லட்சம் இளைஞர்கள் சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு கவனிச்சிருப்பான். சிபிஐனா என்னன்னு தெரியும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னா என்னன்னு தெரியும். ரொம்ப நாள் அவனும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான், அவனுக்கும் பதில் சொல்லணும்னு தோணும். எதிர்க்க இருக்கிறவன் படிச்சிருக்கிறான், அப்ப அவன் உண்மையை நோக்கி போவான். நாளைக்கு உன் கிட்ட கூட வரலாம், நீ ஏன் அதுக்குள்ள பதட்டப்படுற? இது என்ன உங்க மன்னராட்சி? அது நான் மட்டும்தான் இருப்பேன், ஏன் என்னுடைய சாம்ராஜ்யம் மட்டும்தான் இருப்பேன், வேற எவன் வந்தாலும் அவன் ஸ்டாம்ப் எடுத்து குத்துவேன்னா? அது வந்து தவிர்த்துக்கணும் ஆளும் தரப்பு. அது ஆதரிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல சில அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இன்னைக்கு திமுக தோத்துட்டா பிஜேபி வந்துருவான், இந்த பிஜேபி பூச்சாண்டி காட்டியே திமுகவை ஆதரிக்கிறதுன்ற ஒரு மோசமான ஒரு போக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நாமளும் தான் பிஜேபி எதிர்க்கும், நாமளும் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டிமிட்ரோ நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு ஐக்கிய முன்னணி என்பதை எப்படி உருவாக்க, அத இந்த காம்ரேட்ஸ்கள் வந்து நடைமுறைப்படுத்துற மாதிரி தெரியல. அவங்க சம்பந்தமே இல்லாம சைனால மாவோ கூட்டணி வச்சாரு, பாசிஸ்ட் ஏகாதிபத்தியத்தோட கூட்டணி வச்சாருன்னு அவங்களுக்கு வந்து ஒரு சோசியலிச முகாமை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருந்தது, தேவை இருந்தது. உனக்கிட்ட என்ன சோசியலிச முகாமா இருக்கு? நீங்க ஏன் விஜய் வராரு, ஏன் சீமான் வராருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பதில் நாம் ஒரு இடத்தில் சரியான செயல்பாடுகளை செய்யவில்லை, அதனால் போலிகள் உருவாகியுள்ளது. போலிகள் உருவானதற்கு காரணம் நாம் உண்மையாக இல்லை.
நாம் உண்மையா இருந்திருந்தோம்னா மக்கள் நம்ம பக்கம் நம்ம இருந்திருப்பாங்க. பக்கம் இருப்பாங்க, நம்மளை நம்பி இருப்பாங்க. நம்மள நம்பி இருப்பாங்க. நாம வந்து அவங்கள விட மோசம் கொடுத்த காசுக்கு மேல, நான் இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க இல்ல தியாகத்தெல்லாம் நான் மதிக்கிறேன். இல்ல அதெல்லாம் சரி. இது ஆஹ் காசு வாங்குறதும் வெளியே வந்துருச்சு இல்ல, அதுவும் அவங்களே வந்துருச்சு. ஒத்துக்கினாங்க. ஆமா, கடந்த தேர்தல்ல எவ்வளவு வாங்கினாங்க, ஆஹ் எவ்வளவு அதுவும் வந்துருச்சு. ஆனா நான் என்ன கேக்குறேன், எத்தனை நாள் தான் நம்மளுக்கு பலம் இல்ல பலம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நாம பலவீனமாயிட்டே இருக்க போறோம். தொடர்ச்சியா பலவீனம் அடைஞ்சிட்டு தான். ஆஹ் அதனாலதான் மத்த இப்ப தோழர், விஜயோ நான் சீமானோ 2009 13 வயது இளைஞனா அரசியலுக்கு வந்தேன். எனக்கு இன்னைக்கு வயசு 29. சரிங்களா? இன்னும் இன்னை வரைக்கும் முதல்ல 2009 அரசியலுக்கு வந்தபோது காங்கிரஸ் திமுகவை தோக்கடிப்போம்னு சொன்னாங்க. காரணம் ஈழம். 2011 அதையே சொன்னாங்க, செஞ்சோம். ஆனா அதே காங்கிரஸோட நீ கை கோத்து நீங்க காங்கிரஸ் தான் கொளத்தூர் மணி வரைக்கும், கொளத்தூர் மணி அண்ணன் வரைக்கும் அதுதான் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நினைவு இருக்கு. நல்லா அன்னைக்கு எல்லாம் மாலைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். அப்புறம் 2014 மோடி வந்தார். வந்துட்ட பிறகு இந்த பாசிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் என்ன பண்ணோம்? காங்கிரஸ் ஆதரிக்கிறது. இப்படி மாத்தணும். எப்படி காங்கிரஸை எதிர்த்துமோ அதை விட அதிகமா ஆதரிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து காங்கிரஸ்காரங்களை விட காங்கிரஸை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன், நாம் எப்போதும் ஒரு மாற்று முகாமை உருவாக்க போகிறோம். உங்களோட 13 வயசு பையனா வந்த நானு, எனக்கு இன்னைக்கு 29 வயசு ஆயிடுச்சு. நாளைக்கு எனக்கு 60 வயசானா கூட எனக்கு ஒரு மாற்று முகாமை உங்களால தர முடியும்? காட்ட முடியாது. காட்ட நிலையில தான் இருக்கேன். அப்படிதான் தோணுது. கிட்டத்தட்ட 16 வருஷம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை நாம் உருவாக்காமல் எங்க தவறணும்? இதை வந்து எந்த ஒரு பக்கச்சார்பு நம்ம பேசுவோமா? நம்ம முதல்ல அதை பத்தி நம்ம விஜய் போயிட்டாரு, விஜய் வந்துட்டாரு, ஏன் இந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்ற அது நம்ம வேலையா? நாம ஏன் அந்த இளைஞர்களை பகைச்சுக்கணும்? மக்கள் கிட்ட நம்ம போக தவறணும். அரசியல் பேச தவறணும். உண்மையிலேயே அவங்க காசு கொடுக்காம கூட்டியிருக்காங்க, அதை ஒத்துக்கிறோமா? அதுதான் அந்த எரிச்சல் தான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சேன் நான் விஜய் நான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சேன், மிக கடுமையா விமர்சிச்சேன். அது வேறு. எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் வந்து ஒரு தனி மனித வழிபாடு கூடாது. ஒரு விஜய் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலும் வந்து அதை நான் ஒத்துக்கிறேன். பொதுவுடைமை கட்சிகளே அந்த நிலைமை வந்தாச்சு. பொது என்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க, பிறந்த நாள் போயிடுச்சு, ஆயுத பூஜை வரையும் வந்துட்டாங்க. தலைவர்களோட வாழும் தலைவர்களோட படத்தை போட்டு வந்துட்டாங்க. அது விஜய் மேல குற்றம் சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் ஒரு தனி மனித வழிபாடு விஜயிடம் மட்டும், விஜய் கட்சியினர் மட்டும் இல்ல, எல்லாருக்கிட்டையும் வந்து அதுக்கு முன்னுதாரணமே இல்லாம இவங்க இருக்காங்க. ஆமா. அப்ப நாம் நம்மை திருத்திக் கொள்ளாமல், நாம் அந்த இடத்துல நாம நம்மளை சரி செஞ்சுக்காம வெறுமனே வந்து ஒரு தரப்பை மட்டும் குற்றாய்வுக்கு உட்படுத்துறதுன்றது வந்து எந்த வகையிலும் சரியில்லை. நாம வந்து நம்ம மூலவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை வந்து நாம இன்னும் வந்து பின்பற்றாம மக்கள் கிட்ட சொல்றது, மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, நாம் பலவீனமாக இருக்கிறோம் தோழர், நாம் பலவீனமாக இருக்கிறோம், பலம் இல்லைன்னு சொல்லி நாம உண்மையிலேயே அப்படி ஆயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு தோழர்களே என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்டா கூட அனுமதி வாங்கிட்டீங்களான்னு தான் கேட்கறாங்க. பாதுகாப்பா போராட்டத்துக்கு. ஆமா. அப்ப இது நான் 2009 வரும் பொழுது போராட்டம் என்ற நிலை வந்து வேறையா இருந்தது. 2009 11 வேற மாதிரி மாறிச்சு, 14க்கு அப்புறம் இன்னும் மாறிச்சு. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் வந்துட்ட பிறகு சூழல்கள் இன்னும் மாறி போயிருக்கு. அப்ப இவ்வளவு மாறுதல் நம்ம புறச்சூழல்ல நடந்த பிறகு இன்னும் கூட நம்மளை திருத்திக்காம, இன்னும் கூட நம்ம வந்து இது பண்ணிக்காம, ஒரு ஆளும் தரப்புக்கு அரசியல் என்பது என்ன, அரசை விமர்சிப்பது, அரசை பற்றி பேசுவது. நாம் இன்னைக்கு என்ன அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா, திமுகவை பற்றி பேசுவது. அதுவும் எப்படிப்பட்ட கட்சிகள்னா, சர்வதேசம் பத்தி பேசின கட்சிகள், சர்வதேச இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு கூட்டணிகள் உடைஞ்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு உட்கார்ந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்களே. அவங்க கூட்டணின்னா ஏதோ தேர்தலுக்கான கூட்டணி, நிரந்தர கூட்டணி. ஏறத்தாழ ஒரு பெரிய கட்சிக்கு யார் வந்தாலும் வந்து இவங்க இந்த ஓட்டை பிரிக்கிறாங்க, அந்த ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா, அதுதான் உங்களுடைய பிக்சட் டெபாசிட்டா ஓட்டுன்றது? மக்களின் நம்பிக்கை பெறுவதுதான் ஜனநாயகம். இப்ப அந்த நம்பிக்கையை பெற முடியாது, இவர் வந்தாருன்னா அந்த நம்பிக்கையை திமுகவால் பெற முடியாதுன்னா, அப்ப அவ்வளவு ஃப்ரெஜைலான ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்குன்ற? அதனால வந்து குறைந்தபட்சம் நம்ம ஆட்சிய மூலவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை கூட இவர்கள் புரிந்து கொள்ளையோ. திமுக என்ற ஒரு பாப்புலிச கட்சியை அதன் போக்குல இருந்து நாம வந்து புரிஞ்சுக்காம அதை ஏதோ ஒரு சர்வரோக நிவாரணியா மாத்துறதுன்றது வந்து, அது நம்ம வந்து வருங்காலத்துல மக்கள் கிட்ட நம்ம என்ன மன்னிப்பு கேட்டாலும் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்காது.
அதுதான். விஜய் விவகாரங்களை பார்த்தீங்களா, தொடர்ச்சியா ஊடகங்கள் அச்சுறுத்தப்படுறது, ஊடகவியலாளர் கைது செய்யப்படுறது, பெலிக்ஸ் ஜெரால்டு, ரெட்ஃபிக்ஸ் ஆசிரியர், இப்போ மாரிதாஸ் வரையும் தொடர்ச்சியா பலரும், இந்த காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் வரதராஜன், இன்னைக்கு அவரோட பிணை வந்தது இப்படி சைதாப்பேட்டை தொடர்ச்சியா ஒரு இவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு சட்ட பின்னடைவுல இவங்க வச்சுட்டு ஊடகவியலாளர் ஊடகங்களை மிரட்டுறதுன்றது இது மக்கள் கிட்ட போய் சொன்னதுதான். இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் கரூர் ஸ்டாம்பிட் பொறுத்த மட்டும் ஒரு சதி கோட்பாட்டு இருக்கா இல்லையான்றது தனி. ஆனால் அந்த சதி கோட்பாட்டை நம்புவதற்கு ஒரு மக்கள் திரள் இருக்கு. அந்த நம்பிக்கையை தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் அரசின் முந்தைய செயல்பாடுகள் அதுக்கான காரணிகளா மாறிடுச்சு. நீங்க கொலையே பண்ணியிருக்க மாட்டீங்க, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி அவன் 2-3 கொலை பண்ணியிருப்பான். புரியுதுண்ணா உங்களுக்கு என்ன சொல்லுறேன்னு? அப்ப இந்த ஸ்டாம்பிடு அரசு பண்ணலைன்னா கூட அரசு என்கின்ற நிறுவனத்தின் மீது, அரசு என்கின்ற அமைப்பின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, இதை இவங்க பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி சிந்திக்க தோணும் பொழுது ஒரு அரசு மிக கவனமா கையாண்டிருக்கணும்னு பேசணும். அதேதான் இதுலயும் ஊடகவியலாளர்களை இப்படி புடிச்சு உள்ள போடுறது என்பது ஒரு ஊடக கடமை என்பது தொடர்ச்சியா புதிய தலைமுறை தடை செய்யப்பட்டது வரையும். இப்ப மாரி செல்வராஜோ வரதராஜன் கைது கூட வேறையா பார்க்கலாம். சாரி, மாரிதாஸ் கைது செய்யப்படல, விசாரணைக்குன்னு கூட்டு போறாங்க, கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா முதலாளி. ஆமா, சரி, பெலிக்ஸ்க்கு கொடுத்த நெருக்கடி மாரிதாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சாதியும் வேற, அவர் பின்னணி இவரோட சாதியும் வேற, அவரோட முதலாளியும் வேற. ஆனா இங்கே நீங்க மற்ற இந்த பெலிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் தாவேக்காலேயே ஒரு 23 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல 19 பேரோட கைதுல எனக்கு பெருசா ஒரு 7-8 பேர் கைதுல எனக்கு பெரிய முரண்பாடு இல்லை. ஏன்னா அவங்க பிளாஸ்ட் த போலீஸ் ஸ்டேஷனை வெடி வச்சு தகருங்கலாம் போட்டாங்க, அது தப்பு. அப்ப அது அதுக்கு அதிகமான விருப்பங்கள் வரும்போது இன்னொருத்தனும் பார்த்து அதே மாதிரி பண்ணும். ஆனா சில இளைஞர்கள் ஒரு நியாயமான விமர்சனம் வச்சாங்க, அவங்கள கூட கைது பண்ணது என்பது மக்களுக்கு என்ன தோணிடும்னா, அப்ப அரசு எதையோ பார்த்து பயப்படுது, அப்ப அரசு ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறதுனாலதான் எவன் பேசினாலும் அவனை உள்ள போடணும்னு நினைக்குது. இதனால என்ன ஆகும்னா, அரசு உண்மையிலேயே இந்த பிரச்சனை செய்யலைன்னா கூட இவன் தான் செஞ்சிருப்பானோ, அதனாலதான் இவன் இவ்வளவு பதட்டம் பாடுறான். இப்ப இயல்புல ஒருத்தர் திருடியே இருக்க மாட்டாரு, ஒரு பொருள் திருட்டு போச்சு நம்ம அறையில, அவர் திருடியே இருக்க மாட்டாரு. ஆனா திடீர்னு அந்த அறையில இருக்கக்கூடியவர்ல ஒருத்தர் பதட்டப்பட்டா நம்ம யாரை சந்தேகப்படுவோம்? பதட்டப்படுறவர் தான் சந்தேகப்படுவோம். திடீர்னு நம்மள திசை திருப்பணும்னு ஒருத்தர் நினைச்சா யாரை சந்தேகப்படுவோம்? அந்த திசை திருப்புறவர் தான் சந்தேகப்படுவோம். திடீர்னு ஒருத்தரை சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை வச்சு நற்சான்று ஒருத்தர் கொடுக்க வைக்கிறாரு, அந்த நற்சான்று கொடுக்க வச்சவர் தானே சந்தேகப்படும். எதுக்குடா திடீர்னு உனக்கு இவனை வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஸோ இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அரசுடைய செயல்பாடு தான் காரணம். தோழர், இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சிறப்பு குழு அமைச்சிருக்க சிபிஐ, அதில் இந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்களே, அதில் 2 எஸ்பி ஐஏஎஸ் ஆபீசர்களும் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது, தமிழ்நாடு கேடராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு இதை வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது மக்கள் மத்தியில இந்த தீர்ப்பு இன்னொரு வகையில ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா எந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தாவேகாவுக்கு எதிரான ஒரு பரப்புரையா, இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கல மக்கள் கிட்ட. அது கண்டிப்பா உளவியலாவே, ஏன்னா இயல்புல திமுகவுக்கு எதிரானதாகவும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகவுமே ஒரு உளவியல் ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் மத்தியில தாவேகாவுக்கான ஆதரவுன்றது இந்த சம்பவத்தில் இருக்கதான் செய்யுது. அது நம்ம நீங்க என்னதான் விமர்சிச்சாலும் உண்மை அதுதான். நீங்க எத்தனை இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டு பேச வச்சாலும் சரி, என்ன நீங்க எத்தனை டீமுகளை போட்டு இணையத்துல என்ன பரப்புரை பண்ணாலும் சரி, மக்கள் மத்தியில அது வேறவாதான் புரிஞ்சுக்கப்படுது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது கூட நிறைய பேர் கடுமையா அந்த தீர்ப்பையும் அந்த நீதிபதியும் விமர்சனம் பண்ணாங்க. அதுல சிலதுல உடன்பாடு உண்டு, சிலதுல உடன்பாடு இல்லை. இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தையே கேள்வி எழுப்பி நீங்க அறிக்கை கொடுங்கன்றது வரைக்கும் போனது மக்களுக்கு. அப்ப இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு இன்னும் அந்த காரணிகள் பலமாகும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் பிறந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது, இப்போ உச்சநீதிமன்றமும் ஏதோ சந்தேகிக்குதோ, ஒரு பயாஸ்டு வந்துடக்கூடாது, சந்தேகிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு வழக்குல இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய முன்னுதாரணம் இருக்கு. ஜெயலலிதா வழக்க இங்க தமிழ்நாட்டில் விமர்சிக்க கூடாது, விசாரிக்க கூடாது, கர்நாடகாவில் விசாரிங்கன்னாங்க. ஸோ இது எல்லாம் எதுன்னா
எப்போ வந்து இங்க நியாயம் கிடைக்காது, இங்க விசாரிச்சா சரியா இருக்காது, முறையா இருக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான காலங்கள்ல எல்லாம் வந்து நீதிமன்றம் இந்த மாதிரி கொடுக்குது. இது மக்கள் மத்தியில என்ன சொல்லாம சொல்லுனா, அரசுக்கும் ஒரு சார்பு இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கு சார்போட தான் இருப்பாங்க. இப்ப இதுல வந்து மக்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, இவங்க விசாரிச்சு சொல்லக்கூடியது மக்களை இன்னும் நம்ப தகுந்த ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சீமான் இந்த சிபிஐக்கு மாத்தினதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது மாநில உரிமைகளை வந்து இல்ல பாதிக்கும். நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு உடன்பாடும் உண்டு, முரண்பாடும் உண்டு. சில சமயங்கள்ல இப்ப அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்குல நாங்க சிபிஐ கிட்ட ஏன் கேட்டோம்? ஏன்னா இதுல வந்து உண்மையான காரணங்களை ஒட்டி நீங்க போகாம வேற எதுக்கோ போனீங்க. இது ஒரு ரவுடி கொலையா முயற்சி பாது. அப்ப நான் எனக்கு இங்க இருக்கிற முகமை மீது நம்பிக்கை இல்லாம நான் போறோம். இப்ப எல்லாத்தையுமே இப்படியே வந்து ஒரு மாநில அரசு, மாநில அதிகாரம், ஆட்சி அதிகாரம்ன்ற மாநில சுயாட்சின்ற கண்ணோட்டத்துல இருந்தே பாத்துட முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஒரு மாநில சுயாட்சியை விரும்பக்கூடிய கட்சி என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அங்கிருந்து தான் சரியா கேள்வியே. இருந்ததுதான் இந்த ஆமா, பிரச்சனை இந்த வந்திருக்கு. பிரச்சனையே வந்திருக்குது. ஒரு மாநில சுயாட்சியை தன் கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய கட்சி கையாளாத தனத்தினால் நாம் வந்து வேறொரு விசாரணை முகமையை நாட வேண்டிய நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக மாறிவிடுகிறோம். அதனால அது வந்து ஏற்புடையதா இல்லை. உங்களுடைய நேரத்துக்கு அரங்குக்கு வந்து பொன்னான கருத்துக்களை கூறியமைக்கு செங்களம் சார்பாக நன்றிகள். நன்றி, நன்றி.